ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு 𝗏𝗶𝗶 எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான ஒரு எடிட்டிங் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்புறம் எடிட்டிங் டியூட்டோரியல் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய யூடியூப் பார்த்துருப்பீங்க. வெறும் பார்த்தீங்கன்னா ஒன் டேப் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மாதிரி எடிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து யூடியூப்பில் ஒரு 2 வருஷமாக யூடியூப் தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து உங்களுக்குலாம் இந்த மாதிரிலாம் எடிட் பண்ண தெரியாது. எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து கரெக்டாக ஒன் டேப் படித்தது மட்டுமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும். நிறைய யூடியூபர் இந்த மாதிரி பண்ணி 100K போயிருக்காங்க. நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு ஒன் டேப் படிக்கிறேங்க, ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே வரும். ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை நிமிஷம் ப்ளே பண்ணாலும் ஓகே, அரை மணி நேரம் ப்ளே பண்ணியிருந்தாலும் கரெக்டாக அந்த ஒன் டேப் கிளிப்ஸ் மட்டும் எப்படி எடுக்கணும்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன் டேப் படிக்கிறேன், ஓகேவா? ஒன் டேப் படிக்கிறேன். அதனால் இதை கிளிக் பண்ணி இந்த கட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, கரெக்டாக பாருங்க, கட்டுன்னு ஒரு ஆப்ஷன், அந்த கட்டை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு உள்ளது நமக்கு தேவையில்லை, அதனால் ஃபஸ்ட்டு உள்ளது கட் பண்ணிடலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஒன் டேப் அடிச்சுட்டோம், ஓகே. இதுவரை ஓகே அப்படின்னா இந்த மூணாவதாக ஒன்று இருக்குது பாருங்கள், மூணாவதாக ஒன்று, அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது மட்டுமே ஒரு பார்ட்டாக பார்த்தீங்கன்னா மாறிடும், ஓகே? பாருங்களேன், இப்போ இது மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டாக மாறிடுச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்ட்டாக கட் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஓடுறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எனிமி இருக்குது, அவனை கரெக்டாக சுட்டுட்டு என்ன பண்ணணும், அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து ஓகே இது ஒன் டேப் படிக்கல, இதை கிளிக் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்பிளிட்டு கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு எல்லாமே கட் பண்ணிடணும். அதெல்லாம் தேவையில்லாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஒன் டேப் இழுக்குது. அதுக்கப்புறம் மூணாவது கிளிக் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் போகலாம். இப்போ வந்து மறுபடியும் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிள் தான், ஓகே? ஒரு எமோட் போடுறேன். அதுக்கப்புறம் இங்கே எனிமி பார்த்தீங்கன்னா வந்துட்டான், எனக்கு ஒன் டேப் விழுகாதான்னு தெரியல, ஓகே. இது ஐடியா, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இப்போ நமக்கு எங்கே ஒன் டேப் விழுகுது, ஓகே, இங்கே வந்து ஒரு சும்மா ஒரு எம்ஐடியில் ஒன் டேப் விழுகுது, ஓகேவா? ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க, ட்ரிம் அண்ட் ஸ்பிளிட்டில் ஃபஸ்ட்டு கட்டு, அப்புறம் ஃபிலிம், அப்புறம் லைட்டாக கொஞ்சம் தள்ளி ஒன் டேப்பில் அந்த கில்லு வந்தோடனே பார்த்தீங்கன்னா மூணாவது கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஓகேவா? பாருங்கள், 3 செட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்களேன், வெயிட் பண்ணுங்கள், ஓகே கைஸ், ஓகேவா? பட் இது இன்னும் நீங்கள் ஃபாஸ்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா பண்ணலாம். இன்னும் ஃபாஸ்ட்டாக அப்படின்னா என்ன, அப்படின்னா ஃபுல்லாக பண்ணிவிட்டு அப்படியே இன்னும் தள்ளுங்க, ஓகேவா? இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன் டேப்பை அடிக்கலை, இந்த பார்ட்டெல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும், ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒன் டேப்பை அடிக்கிறேன், ஓகேவா? அதனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒன் டேப் விழுகும், ஓகேவா? ஒன் டேப் அடிச்சாச்சு, கில்லு விழுந்துருச்சு, ஓகே. இது ரெண்டாவது கிளிக் பண்ணி ஓகே, இது மட்டுமே இப்போ ஒரு பார்ட். இது வந்து ஃபாஸ்ட்டாக அடிப்பான் பாருங்களேன். ஓகே. இப்போ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எடிட் வந்து நீங்கள் பண்ணிட்டே வரும். நீங்கள் அடித்த கிளிப்ஸ் இருக்குல்ல, அந்த அடித்த கிளிப்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 3 கில்லு அடிச்சிருக்கேன். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஓடுறப்போ இது கொஞ்சம் கஷ்டம் தான் எடிட் பண்ண, ஆனால் அப்படி தான் பார்த்தீங்கன்னா பண்ணணும், ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் ஒன் டேப் அடிச்சிட்டேன். எங்கேருந்து அடிக்கிறேன், ஓகே. இன்னும் பார்த்தீங்கன்னா ஓகே, அப்படியே கொஞ்சம் லைட்டாக தள்ளிட்டே வந்தோம் அப்படின்னா ஓகே. இப்போ கிளிக் பண்ணிடணும், ஃபஸ்ட்டு உள்ளதெல்லாம் தேவையில்லாத பார்ட்டு, அதை கட் பண்ணிடணும். அப்புறம் கொஞ்சம் தள்ளணும், கொஞ்சம் தள்ளினதுக்கப்புறம் ஒன் டேப் விழுந்துருச்சு. ஒன் டேப் விழுந்ததுக்கப்புறம் மூணாவது உள்ளது கிளிக் பண்ணிடணும், ஓகே. அவ்வளோதான். இப்போ 4 பார்ட்டாக மாறிச்சு. இப்போ பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க. அவ்வளோதான், ஓகே. இப்படி தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறாங்க மாண்டேஜ் யூடியூபர்ஸ். இப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கு. இன்னும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒன் டேப் படிக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கு. நான் எப்படி ஃபாஸ்ட்டாக அடிக்கிறேன் முன்னாடி சொன்னேன், அதே மாதிரி தான். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எனிமி வர்றான், அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அடிச்சாச்சு. அப்படியே கொஞ்சம் தள்ளணும் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் தள்ளி ஓகே, இதெல்லாம் தேவையில்லாத பார்ட்டு, அதெல்லாம் ஓடுற பார்ட்டு கட் பண்ணியாச்சு. அப்படியே கொஞ்சம் தள்ளணும்னா இப்போ ஒன் டேப் மட்டும் விழுகுது, ஓகே. ஒன் டேப் விழுந்துருச்சு, மூணாவது கிளிக் பண்ணிடும், ஓகே. அப்போ ஒரு 4வது ஒன்று இருக்குல்ல, அது என்ன ப்ரோ கேட்டிங்கன்னா, அந்த பார்ட் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவாக வரும், ஓகே. இப்போ இது நம்ம கிளிக் பண்ணிட்டே அப்படின்னா இந்த பார்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபோட்டோவாக பார்த்தீங்கன்னா வரும். இந்த இதுதான் ஃபோட்டோ, ஓகே. இந்த வந்துருச்சு பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவாக பார்த்தீங்கன்னா வரும், ஓகேவா? அவ்வளோதான் மேட்ரு. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட்டு தான். 4வது உள்ளது நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஓகே, யூஸ் பண்ணாட்டியும் ஓகே தான். ஓகே. இப்போ நான் வந்து நம்ம ஒன் டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஒன் டேப்லேருந்து இப்போ தான் கட்டே பண்ணுறேன் நண்பா, ஓகே. இப்போ கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் தள்ளுவோம். தள்ளிட்டே வர்றப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் எமோட் போடுறேன். எமோட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு கிளிப்ஸ் கிடச்சிட்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளீனாக புரியும் இல்லை? ஓகே, அடிப்பேன் மாப்பிள்ள அடிச்சிடுறா, ஒரு ஒன் டேப் படுறா, சும்மா ஏதாச்சும் பாடி டேமேஜ் இருந்தால் இதெல்லாம் தேவையில்லாத பார்ட்டு, ஓகேவா? ஓகே, சும்மா வந்து ஒரு அழுத்தி பிடிச்சிருக்கேன், ஓகே. இருக்கட்டும், அழுத்தி பிடிச்சதும் ஓகே. அப்படியே கொஞ்சம் தள்ளணும் அப்படின்னா ஓகே, இன்னும் ஓகே, இன்னும் தள்ளணும்னா இதெல்லாம் தேவையில்லாத பார்ட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணியாச்சு, ஓகேவா? அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தள்ளி கரெக்டாக அடிக்கிறப்ப இது கூட தேவையில்லாத பார்ட் தான், ஓகே. இதெல்லாம் தேவையில்லாத பார்ட், இதுக்கெல்லாம் சும்மா தானே நடந்து தானே வரும், அதனால் கட் பண்ணிவிட்டு வெறும் அடிக்கிறப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. அந்த கில்லு வந்தோடனே மூணாவது கிளிக் பண்ணியாச்சு, ஓகேவா? இப்போ பாருங்கள் 2 செகண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஓகே நண்பா, இப்படி தான் பார்த்தீங்கன்னா மாண்டேஜ் எடிட் பண்ணணும். இதில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 டேப் மட்டும்தான் அடிப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கில்லு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணிடணும். இது ஃபஸ்ட்டு ஃபிலிம் அடுத்து கட்டு பண்ணிடணும். ஓகேவா? இப்போ மறுபடியும் இதெல்லாம் தேவையில்லாதது. ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகுது. இல்லை, கரெக்டாக 1 டேப் மட்டும் விழுகிறப்ப பண்ணிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக தெரியும். சூப்பராக இருக்கும் ஃபாஸ்ட்டாக வர்றது. ஓகே, இதெல்லாம் அவ்வளோதான். இப்போ செகண்டாக கட் போட்டோம்னா ஃபஸ்ட்டு ஃபிலிம் அடுத்து கட்டு. ஓகேவா? இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஓடுவோம். இதை உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறேன் எப்படி இருக்கு. இதெல்லாம் தேவையில்லாத பார்ட் தான். ஓகேவா? இதெல்லாமே தேவையில்லாத பார்ட் தான். பாருங்க 10 ஓகே கரெக்டாக வரட்டும். ஓகே, இதெல்லாம் தேவையில்லாத பார்ட் தான். அதை கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த கில்லு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம இது தந்துடலாம். ஓகேவா? இது செகண்டாக உள்ளது என்னன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு வேணும், அடுத்து கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே தான் பார்த்தீங்கன்னா அடிக்கிறான். நம்ம ஒரு 2 செகண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 0.2 செகண்டு தான் பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா கில்லு வந்துருச்சு. ஓகே, இது கட்டே பண்ணலை. இதுக்குன்னா கொஞ்சம் செகண்ட் தானே, 0.1 செகண்ட் தான் நமக்கு இந்த மாதிரி கட் பண்ணுறோம். ஓகேவா? இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும், வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ கில்லு வந்துருச்சு. இது வந்து கட் பண்ண முடியலை. ஓகேங்க, இப்போ நான் கிளிக் பண்ணி பார்த்துக்கிறேன். 1 செகண்ட் வீடியோ தான் இது வரைக்கும் நம்ம எடிட்டே பண்ணியிருக்கோம். ஓகே, பாருங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக சவுண்டு வச்சு கேம் ப்ளே பண்ணி, இது வந்து 1 செகண்டுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. இதே நீங்கள் ஒரு 30 செகண்டு 50 செகண்ட் இந்த மாதிரி எடிட் பண்ணி போட்டிங்கன்னா மாண்டேஜ் லெவல் வேறு லெவலில் போகும். கண்டிப்பாக பாருங்களேன். ஓகே, இது 5 செகண்டுக்கே 2 செகண்டு, கிட்டத்தட்ட எவ்வளோ செகண்டு, 2 செகண்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு இருக்குது. இதே நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்டு 20 செகண்டு பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருப்பேன் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் தான். வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. டாடா பை. சி யூ. பாய் கேச்சுக்கோ. பை. நல்லது செய்யுங்க, நல்லதே நடக்கும்.